யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். சமயத்தில் துயரம் ஏற்படும் பொழுது துயரம் பார்க்கணும், என்ன மாதிரி துயரம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம் துயரம் ஏற்படும் பொழுது மனம்னு சொன்னா கண்டிப்பா டெஃபினட்டா வந்துட்டு மனம் வந்து பாதிக்கத்தான் செய்யும். அப்படி பாதிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒன்னும் மனிதனா இருக்கவே முடியாது, மரக்கட்டையா தான் இருக்கணும். அந்த நேரம் என்ன இதுல ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சக்தி பெற்றவர்கள், மன உறுதி உள்ளவர்களுக்கும் வைராக்கியம் உள்ளவர்களுக்கும் திட நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உடனே வந்து அவர்கள் வந்து அந்த அந்த நடந்த சம்பவம் அந்த துயரத்தை வந்து உடனடியாக அவங்க வந்து அதை போக்கி கொள்ளக்கூடிய, அதை வெல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு. சாதாரணவங்கள்கிட்ட அது வெல்ல முடியாது. அது அப்படியே அந்த ஆள் மனதில் பதிஞ்சு காலம் பூராவும் அப்படி சிலருக்கு வந்து தொடர்ந்தாற்போல் வாழ்க்கை முழுவதுமே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக மாறிவிடும். அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட முடியாது சிலருக்கு. ஆனால் யோக சக்தி பெற்றவர்கள் அது அந்த வகையில உடனடியாக அவர்களும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருவாங்க. அது அதில் உள்ள ஒரு விஷயம். அது எவ்வளவு பெரிய ஒரு வழிபாட்டில் உள்ளவர்களாகவும் மன உறுதி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி உணர்வு அப்படின்ற அடிப்படையில் உணர்வு, இந்த மாதிரி வேதனை, விரக்தி, கவலை இந்த மாதிரிலாம் வரும் பொழுது கண்டிப்பா பாதிக்க செய்யும். ஆனால் அது உடனடியாக அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதே வேதனையே நம்ம மீண்டும் 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 நினைத்து கொண்டே அப்படியே இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையே வேதனையா போயிடும், துன்பமா போயிடும். அதுக்கு பிறகு வாழ்க்கையில வந்துட்டு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில வந்து எப்பொழுதுமே நம்பிக்கை என்பது வந்து மிக மிக அவசியமான ஒன்று. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இது ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கை விடாமல் இறை நம்பிக்கையோடு இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையில வந்து எதையுமே நம்ம போராடி வெல்ல முடியும். அந்த நம்பிக்கை இழந்தோம்னு சொன்னா அப்புறம் வாழ்க்கையில ஒளி வந்து தீபம் வீட்டுல வெளிச்சம் கொடுத்துரு, அந்த தீபம் அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்பிக்கை அவ்வளவு ஒரு முக்கியம். ஒரு வீட்டுல வந்துட்டு எப்படி ஒரு தீபம் தேவைப்படுகிறதோ, ஒரு வெளிச்சம் தேவைப்படுதோ, அது போலதான் நம்பிக்கை. அந்த தீபம் அணைஞ்சு போச்சுன்னா இருண்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இருளில் எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரி வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாழ்க்கை இருண்டு போறது எந்த சமயத்தில் இருண்டு போகுதுன்னா, நம்பிக்கை இழக்கும் பொழுதுதான் இருண்டு போகிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.